உலகிலேயே சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்ல அமெரிக்கா 10 இடத்த விட்டு கீழே இறங்கிடுச்சான். என்னங்க சொல்றீங்க? சரி, ஒரு பாஸ்போர்ட் சக்தி வாய்ந்ததுன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த பாஸ்போர்ட்டை வச்சு விசா இல்லாம எத்தனை நாட்டுக்கு போகலாம்னு பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ அமெரிக்க பாஸ்போர்ட் முதல் 10 இடங்கள்ல இல்லையாம். இதுக்கு காரணமா சொல்லப்படுறது ட்ரம்பின் அதிரடி குடியேற்ற கட்டுப்பாடுகள் தான். அங்க விசா நடைமுறைகள் எல்லாம் ரொம்பவே கடுமையாகிடுச்சாம். சமீபத்துல வந்த ஹென்லி பாஸ்போர்ட் குறியீட்டின்படி அமெரிக்காவுக்கு கிடைச்ச இடம் 12வது இடம்தான். அடப்பாவமே, வழக்கமா டாப் 10 இருக்கும் ஒரு நாடு இவ்வளவு கீழே இறங்கி போச்சு. அப்போ முதலிடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா அது சிங்கப்பூர், 2வதுல தென்கொரியா, 3வதுல ஜப்பான்னு ஆசிய நாடுகள் மிரட்டுதுங்க. ஒரு நாட்டுத் தலைவரின் கொள்கைகள் எப்படி அந்த நாட்டின் மதிப்பையே உலகளவில் மாத்தி போடுதுன்னு இது ஒரு பெரிய பாடம். உங்க கருத்து என்ன? இந்த மாற்றத்துக்கு ட்ரம்ப் காரணமா? கமெண்ட்ல சொல்லுங்க.